தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். அமேசான்ல இருந்து 2 புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஜாபுக்கும் யாரெல்லாம் தகுதி, எந்த ஊரில் போஸ்டிங்ஸ் இருக்கும், என்ன வேலை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அமேசான்லேருந்து ப்ராசஸ் அசிஸ்டண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கும் டிவைஸ் அசோசியேட் ப்ரொடக்டிவிட்டி அலெக்ஸாவுக்கும் எடுக்கிறாங்க. ஸோ ப்ராசஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்தியா டிஎன் கோயம்புத்தூருக்கு போஸ்டிங்ஸும், டிவைஸ் அசோசியேட்டை பொறுத்தளவுக்கு சென்னையில் உங்களுக்கு போஸ்டிங்ஸும் கொடுக்குறாங்க. ஆப்ரேஷன் கேட்டகிரிக்கு கீழே தான் ரெண்டுமே எடுக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் அசிஸ்டண்ட் கோயம்புத்தூர் ஜாபை பொறுத்தளவுக்கு ஜாப் ஐடியை பார்த்துக்கோங்க, அதுதான் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதற்கான பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்கூல் ஆர் ஈக்குவலண்ட், அதாவது 12th இல்லை அதற்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ 2+ இயர்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியாது. இப்போ ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பொறுத்தளவுக்கு அதான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 12th முடிச்சிருந்தா கூட போதும். ஒர்க் டு ஃப்ளெக்சிபிள் ஷெட்யூல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நைட் ஷிஃப்ட்டும் உங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நைட் ஷிஃப்ட்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வில்லிங்காக இருக்கணும். அதே மாதிரி உங்களால் 21 கிலோ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக நடந்து போகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி குனிஞ்சு நிமிர்ந்து எந்திரிக்கிற வேலைலாம் இருக்கும். கொஞ்சம் அந்த வேலைலாம் பார்க்க முடிஞ்சதுன்னா மட்டும்தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒர்க் ஹவர்ஸை பொறுத்தளவுக்கு வாரம் வந்து ஒரு நாளைக்கு 8 ஹவர் வந்து உங்களுக்கு ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாரத்துக்கு 40 ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கான ஜாப் டெலிவரிபிள்ஸை பொறுத்தளவுக்கு ஷிஃப்ட்டை மேனேஜ் பண்ணுறது, அதே மாதிரி ஜாப் அலோகேட் பண்ணுறது உங்களோட அசோசியேட்ஸுக்கு. ஸோ அதே மாதிரி ஷிஃப்ட் குவாலிட்டி ஆக்ஷன் பிளான் மெயின்டைன் பண்ணுறது, ஃபோரம் பண்ணுறது, 5S ஆடிட் பார்க்குறது, டிஎல் அண்டு ஏஎம் பண்ணுறது, இதெல்லாமும் உங்களோட டெய்லி பேசிஸில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஒர்க் ஸ்டேஷன்ஸில். அடுத்து இந்த டிவைஸ் அசோசியேட் ரோலை பொறுத்தளவுக்கு ஸோ இதுக்கு வந்து பேசிக் பேச்சுலர் டிகிரி யார் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி மெத்தடாலஜி டூல்ஸ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரியே கஸ்டமர் டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு குவாலிட்டி ரிலேட்டட் ஜாப், குவாலிட்டி அஷூரன்ஸ் ரிலேட்டட் ஜாபு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. அமேசான் பிளாட்ஃபார்மில் அமேசான் கிண்டில் வச்சுருக்காங்க, அமேசான் டேப் வச்சுருக்காங்க, அமேசானோட அலெக்ஸா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸோட சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி யாரோ பில்ட் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க டெஸ்ட்டை. ஸோ அந்த டெஸ்ட்டை பற்றி எக்ஸிக்யூட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அக்யூரேட்டாக ஃபைன் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணணும் உங்களோட ஹையர் அத்தாரிட்டிக்கு. ஸோ அதே மாதிரியே டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஃபிட் பண்ணணும், கைட்லைன்ஸ் கொண்டு வரணும், இந்த மாதிரி வேலைலாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிட்டி பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 போஸ்டிங்ஸ்க்குமே தற்பொழுது ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கேயே செக் பண்ணிங்க அப்படின்னா சென்னைக்கான போஸ்டிங்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஸோ அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட்டு இந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அமேசானோட வெப்பேஜுக்குள்ளே போகும். இதில் போயிட்டு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இந்த அமேசான் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள்.